டிவிகேவுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்துக்கு போவாங்கன்னு நீங்க கணிக்கிறீங்க, நீங்க பார்க்கிறீங்க? இந்த இன்டர்வியூ வந்து எலக்ஷனுக்கு 1 மாசம் முன்னாடி வந்த இன்டர்வியூ. இந்த 2 பேரு யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா, இவங்களோட பதிலும், இவங்களோட பேச்சு எல்லாமே நக்கல் நையாண்டியா இருக்கும். இவங்க சொன்ன அந்த நக்கல் நையாண்டியான பதில்கள் எப்படி இவங்களுக்கு எதிராக, அதாவது உல்டாவா மாறிடுச்சுன்னு நம்ம பார்ப்போமா? இப்ப பாருங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 8 பேர் நல்ல வேட்பாளர் இருக்கு. 8 பேரா? 108 பேருங்க. 108 பேர் உள்ள போயிருக்காங்க சட்டப்பேரவையில. ஓ. காரைக்குடி பிரபு ம். நல்ல வேட்பாளர். காரைக்குடி பிரபு அண்ணா வந்து இப்ப கனிம வளத்துறை அமைச்சரா இருக்காரு. ஓகே. அறந்தாங்கின்னு நினைக்கிறேன். அறந்தாங்கி, அறந்தாங்கி பர்வேஸ். முகமது பர்வேஸ் வந்து தொழிலாளர் நல மற்றும் மேம்பாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு. ஐயா செங்கோட்டையன் ஒரு நல்ல வேட்பாளர். செங்கோட்டையன் ஐயா வந்து வருவாய்த்துறை அமைச்சரா இருக்காரு. அருண்ராஜ் ஒரு நல்ல வேட்பாளர். அருண்ராஜ் அவர்கள் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்காரு. எக்மோர்ல அருமை சகோதரர் ராஜ்மோகன். ராஜ்மோகன் அவர்கள் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்காரு. அப்புறம் ஏழை ஐயா ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராகவும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இருக்காரு. அப்புறம் கடும் உழைப்பாளி பெரம்பூர்ல நிற்கக்கூடிய திருச்சி கிழக்கு நிற்கிற ஐயா விஜய் அவர்கள். கடும் உழைப்பாளி விஜய் அவர்கள் 2 தகுதியிலையும் ஜெயிச்சிட்டாரு. இப்போ சிஎம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சிஎம் இப்போ அது கூட காரைக்குடி கூட பிரபு பேரை சொல்றேன். பட் அங்க அண்ணன் நான் தமிழர் கட்சி சீமான் அண்ணன் நிற்கிறார். அவர் இன்னமும் பயிற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. அவர் டெபாசிட்டே வாங்கலாங்க. ப்ராபபிலிட்டி இந்த 8 தான் நல்லா இருக்கும். 8 பேரா? 108 பேர் உள்ள போய் பட்டாய கிளப்பிட்டு இருக்காங்க. 8 பேரா? யோ என்னையா கணிப்பு இது?